ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், 8வது கேள்வி. இதை செய்யறதுக்கு முதல் பிள்ளைகள் அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு சம்பந்தமா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னேன். இதுல இந்த வரைவு வந்து ஒரு இந்த எக்ஸ் அச்சு சார்பாக இப்ப நேர்கோடா இருக்கைகள் எப்படி வரும், கிடையா இருக்கைக்கு எப்படி வரும் எல்லாம் காய்ச்சினாங்க போன வகுப்பு. அது மாதிரி இந்த சாய்வா வாரதுக்கு எல்லாம் அதை பற்றி ஒருக்கா சொல்லல, அதை சொல்லி போட்டு இந்த கேள்விக்குள்ள போவோம். இதுல ஒருக்கா கவனிங்கோ. சரி, அது முதல் போன கிளாஸ் இதண்டது ஒருக்கா இதண்டு போட்டு போவோம் நாங்க இப்ப. உடனே உடனே எல்லா விஷயங்களையும் பார்த்து வைங்க பிள்ளைகளோ, ஒன்று ஒன்றா தான் நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். சரி, ஒரு மிக்க நான் இடப்பெயர்ச்சி நேர வரைவோட வெகு நேர வரைவு செய்யல, அது சம்பந்தமான கேள்விகளை பார்த்துட்டு அங்கால போவோம். சரி, அப்ப நீங்களும் கிளியரா விளங்கி கொள்றதுக்கு உடனே உடனே கொண்டு போய் அந்த இதுகளை தேவையான இதுகளை செய்யுங்க. சரி, போன கிளாஸ் படிச்சதை ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்தியன் வகுப்புக்குள்ள போவோம். இது எஸ்டி கிராஃப், எல்லாமே எஸ்டி கிராஃப், அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரி, இப்ப இதுல உடனே உடனே சொல்லுங்க பிள்ளைகள். முதலாவதுக்கு வந்து இதுஇந்த இயக்கத்தின் தன்மை பற்றி என்ன சொல்லலாம்? இங்க என்ன மாதிரியான இயக்கம் நடந்திருக்கு? இப்படி நேர்கோடு வந்ததுன்னா என்ன இயக்கம்னு சொன்னாங்க? ஒரு ஆள் சொல்லுங்க. சீரான வேகம். சீரான வேகம். அது மாதிரி ரெண்டாவது கிராஃப், ரெண்டாவது திசை வரைவு மாறு. சீரான வேகம், அதுவும் சீரான வேகம், ஆனா திசை மாறும். இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு திசை கருத வேண்டும், திசை வந்து மாறும், திசை எதிர். மூன்றாவது கிராஃப், ஓய்வு நிலை. ஓய்வான இடப்பெயர்ச்சி மாறுது, அப்போ ஓய்வு. இது மூணு தான் போன கிளாஸ் பார்த்துனாங்க. இன்றைக்கு வந்து இதை விட எக்ஸ்ட்ராவா ரெண்டு வரைவுகள் இருக்குது. இடப்பெயர்ச்சி நேரத்தோட சம்பந்தப்பட்ட வரைவுகள் தான். அந்த எக்ஸ்ஹெச்சோட அதிகரிக்கிறது அல்லது வைஹெச்சோட அதிகரிக்கிறது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இயக்கத்தை சொல்லலாம். ரைட். இந்த ரெண்டு வரைவிலையும் பாருங்க பிள்ளைகள். முதலாவது கிராஃப் நாங்க எடுத்த மாதிரி இருந்தா இது வந்து இந்த எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற கோணம் வந்து வேற வேற கூடும். சரி, எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற கோணம் வந்து வேற வேற கூடிக்கொண்டு வருது. அதாவது எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற கோணம் கூடுதுன்னு சொன்னேன். இந்த பாருங்க, இதுதான் அந்த கோணம். இந்த கிராஃப் வந்து சீரான வேகம்னு சொல்றோம். இந்த 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 கிராஃப் சீரான வேகம்னு சொல்றோம். காரணம் எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற கோணம் வந்து அப்படியே மாறாம இருக்குது. அதாவது படித்திறன் வந்து மாறு ரெண்டபடியே, படித்திறன் மாறாதபடியே சீரான வேகம், மாறாத வேகம். அது மாதிரி இப்ப நாங்கள் வரைஞ்ச வரைவுல பாத்தீங்கன்னு சொன்னா கோணம் வந்து வேற வேற கூடிக்கொண்டு வாரு. கோணம் கூடுதல்னா என்ன அர்த்தம்னு சொன்ன, எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற அந்த கோணம் கூடுதல்னா என்ன விளக்கம்டா, படித்திறன் வந்து கூடுது, அதாவது வேகம் கூடிக்கொண்டு வருதுன்னு கருத்து. வேகம் அதிகரிக்கிறத தான் நாங்கள் ஏர் முடுகல்னு சொல்ல போறோம். அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ஹெச்சோட அதிகரிக்கிற மாதிரி ஒரு வரைவு வந்ததுன்னு சொன்னா
അതിന്റെ இயக்கத்தின் தன்மை ஆர்முடுகலாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கிராஃப பாருங்க, எக்ஸ் அச்சோட அமைக்கிற இந்த கோணம் வந்து வேற வேற குறைஞ்சு கொண்டு வருது. சரி, அப்படி இப்படியா ஒரு கோடு கீறி அந்த வரைகோட அந்த அதன் கோணத்தை பார்த்தோம்னு சொன்னா கோணம் வேற வேற குறையுது. அதாவது படித்திறன் கோணம் குறையுதுன்னா என்ன இருக்கு, படித்திறன் வந்து வேற வேற குறைஞ்சு கொண்டு போகும். படித்திறன் குறையுதுன்னா வேகம் குறையுது. அப்படி வேகம் குறையிறத வந்து அமர்முடுகல்னு சொல்லுவோம். வையச்சோட இந்த வரைவு அதிகரிச்சு கொண்டு போகுமாக இருந்தா இந்த மாதிரியான கிராஃப் வந்து அமர்முடுதலுக்குரியதுன்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரிதான். எக்ஸ் அச்சு சார்பாக இடப்பெயர்ச்சி நேர வரை கொண்டு அதிகரிச்சு கொண்டு போகுமாக இருந்த ஆர்முடுகல், வையச்சு சார்பாக அதிகரிச்சு கொண்டு போகுமாக இருந்த அமர்முடுகல். சரிதான், இதே முழுக்க நோட் பண்ணிக்கொள்ளும். இப்ப இதை வச்சுக்கொண்டு 8வது கேள்விக்குரிய ஆன்சர் ஒருக்கா போடும். எட்டாவது கேள்விக்குரிய ஆன்சரை போடுங்க. இல்ல வரைவு அயாத் இல்ல பிள்ளை, 3 பேருமே பிள்ளை. அயாத், தருணி, ஹம்தா 3 பேரும் பிள்ளை. வடிவா கவனிங்க பிள்ளைகள், என்ன நடக்குதுன்றதை பாருங்க. நீங்க காட்டப்பட்டுறது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. 3 பேர் தான் போட்டிருக்கிறீங்க. மெட்டாக்கள் மோஹிசன் என்ன வரும்? ரைட். தருணி, ஹம்தா இப்ப சரி. சரிதான், இதை பாருங்க பிள்ளைகள். ஒரு பொருளின் இயக்கத்தின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்குது. பூஜ்ஜியம் தொடக்கம் T1 வரைக்கும், அது மாதிரி T1 தொடக்கம் T2 வரைக்கும் உள்ள நேர ஆயிடைகளில் பொருளின் இயக்க இயல்புகள் கேட்டிருக்கு. இது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. பூஜ்ஜியம் தொடக்கம் T1 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடாக இருக்குது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு இப்படி ஒரு நேர்கோடாக அமைஞ்சதுன்னு சொன்னா இதை வந்து நாங்க சீரான வேகம் என்று சொல்லுவோம். அது மாதிரி T1 தொடக்கம் T2 பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த எக்ஸ் அச்சோட அடைக்கிற கோணம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, படித்திறன் குறையுது. சரியா, வையச்சு சார்பாக அதிகரிச்சு கொண்டு போகும். இதான் பிள்ளைகள் வையச்சு, இது எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சு சார்பா கிராஃப் இப்படி அதிகரிச்சதுன்னு சொன்னா ஏர் முடு, வையச்சு சார்பா இப்படி அதிகரிச்சதுன்னு சொன்னால் இதை நாங்க சொல்லுவோம் அமர் முடுகல் சொல்லுவோம். சரிதானே, அப்ப இந்த T1 தொடக்கம் T2 வரைக்கும் உள்ள பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா அமர் முடுகலுக்குரியது. சரிதானே, பூஜ்ஜியம் தொடக்கம் T1 வரைக்கும் உள்ளது சீரான வேகம். T1 தொடக்கம் T2 வரைக்கும் உள்ளதுல படித்திறன் குறைகிறபடியே அது வந்து அமர்முடுதல், அதாவது வேகம் குறையுது, அது அமர்முடுதல் என்று சொல்லுவோம். எனவே பொருத்தமானது 2ஆகும்.
அதே மாதிரி 11வது கேள்வி வந்து வேக நேர வரைவு. அது வேக நேர வரைவு படிச்சுட்டு செய்வோம். ரைட். இந்த 7வது ஒருக்கா செய்து அனுப்பும். இடப்பெயர்ச்சி நேர வரைவோட சம்பந்தப்பட்ட கேள்விதான். 2 கேள்விக்கு தான் நீங்க விடை எழுத போறீங்க. ஒன்று அதிவேக பாதையின் நீளம் அவ்வளவு, அடுத்தது வந்து உயர்ந்தபட்ச வேகம் அவ்வளவு. மற்றது வேக நேர வரைவு படிச்சாதான் செய்யலாம். இதுல 7வதுல முதல் 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணும். அதிவேக பாதையின் நீளத்தையும் உயர்ந்தபட்ச வேகத்தையும் கணிச்சு ஒரு அனுப்பும். நேரம் எடுக்காதீங்க பிள்ளைகள். 2வது பாடத்துல நிக்கிறோம். குயிக்கா இதண்ணுங்க. சரி, அந்த 7வது கேள்வியை பாருங்க. நான் கேட்கிறேன், விட சொல்லுங்க. வீதி ஒன்றில் வாகனம் ஒன்று செலுத்தப்படும் போது அவதானமாக இருக்க வேண்டியதுடன் வீதி விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதுல அதிவேக பாதையின் தொடக்கத்தில் இருந்து அப்பாதையின் இறுதி வரை அதில் ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள உயர்ந்தபட்ச வேகத்தில் செலுத்தப்பட்ட ஏ என்னும் வாகனத்திற்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. பாருங்க, அதிவேக பாதையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் போற ஒரு கிராஃப் தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. இங்க அதிவேக பாதை கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதும் என்று சொல்லி எடுக்கட்டான். கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதும் என்ற இன்னொரு தரவும் எங்களுக்கு கிடைக்குது. இடப்பெயர்ச்சியும் தூரமும் இங்க ஒன்று கொண்டு சமன் என்றது எங்களுக்கு தெரியும். வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது, அதிவேக பாதையின் நீளம் எவ்வளவு? சரிதானே, அதிவேக பாதையின் நீளம் எவ்வளவு? அகமட் சொல்லுங்க பாப்போம். அயாத் அகமட், அதிவேக பாதையின் நீளம் எவ்வளவாயிருக்கு? அதிவேக பாதையின் 2.7 கிலோமீட்டர். ஏன் 2.7 கிலோமீட்டர்? ஹம்தா, ஹம்தா சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். மோஹிசன், ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக சொல்ற மாதிரி கிடக்கு மோஹிசன். பிள்ளைகள் இது நேரடியா அப்படியே பல்ல அழிச்சு கொண்டிருக்குது. விட நீங்க 2.7 2.1 நிக்கிறீங்க. பாதையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு வாகனம் செலுத்தப்பட போகுது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு எங்களை கண்ணுக்கு முன்னாலே இருக்குது. பாதை கிடையானதும் நேர்கோட்டுக்குரியது. அப்படி என்ன நேர்கோட்டுக்குரியதுன்றே உங்களுக்கு தெரியணும். இடப்பெயர்ச்சி தூரம் ரெண்டும் சமனாத்தான் இருக்க போகுது. பாருங்க, போறதுக்கு 27,000 மீட்டர் எடுத்திருக்குதுன்னு சொன்னால் அதிவேக பாதையின் நீளம் அவ்வளவு 27,000 மீட்டர். சரி, அல்லது 27 கிலோமீட்டர் என்று போடலாம். 1000ஆல சுருக்கி 27 கிலோமீட்டர் என்று போடலாம்.
சரிதான், இது நேரடி விட வரைவை பார்த்து போடுறது இடப்பெயர்ச்சி நேர வரைவை அப்படியே தந்திருக்கு, அதோட நேர்கோட்டுக்குரிய அது வர குறிச்சு வர காட்டியிருக்கிறேன். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் வாகனத்தை செலுத்துறதுக்கு அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகத்துல வாகனம் போகுது. பாதை கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதும். இதே இந்த தரவு தந்தவன் கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதும் அண்டு நேர்கோட்டு பாதை என்று சொல்லி அங்க தூரம் இடப்பெயர்ச்சி ரெண்டும் ஒன்று கொண்டு சமனா இருக்க போகுது. அப்ப 27,000 மீட்டர் இடப்பெயர்ச்சி என்று சொன்னா தூரம் 27,000 மீட்டர் தான், ஏனென்றா நேர்கோட்டுக்குரியது. சரி, அப்ப அதிவேக பாதை நீளம் 27,000 மீட்டர் ரெண்டு பேர். சரியா பிள்ளைகள், இது விளங்குதா? 27,000 மீட்டர் ரெண்டு சொன்னான்ன்றது விளங்குதா? பிள்ளைகள் ஓம் ஓம் இல்லாட்டி சார். ஆ, அடுத்த பாருங்க, அந்த அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகம். வேகம் என்னென்று கணிக்கிறது? இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வந்து வேகத்தை தரும். சரி, அப்ப y ஆள்கூறுக்கும் x ஆள்கூறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம். இங்க y ஆள்கூறுல இருக்கிறது வந்து இடப்பெயர்ச்சி அல்லது இடப்பெயர்ச்சி மாற்றம் போடலாம். x ஆள்கூறுல இருக்கிறவர் நேரம். இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 27,000 மீட்டர். அதுக்கடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 1000 செகண்ட். பிரிச்சு விட்டோம்னா மேல 3 சைவர் கீழே 3 சைவர் வெட்டுப்படும். 27 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இதான் உயர்ந்தபட்ச வேகம். சரியா, திருத்திக் கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்புறம் பேப்பரை செய்ய என்ன பேப்பர்ல வடிவ எழுதுங்க. ரைட். சரி, அன்னைக்கு நாங்கள் வேக நேர வரைவு பார்ப்போம். சரி, எண்டை பார்க்க போறது முக்கியமான விஷயம் வேக நேர வரைவு. இது வரைக்கும் இடப்பெயர்ச்சி நேர வரைவு பார்த்துனாங்க. இப்ப பார்க்க போற வரைவு வந்து வேக நேர வரைவு. சரியா, வேக நேர வரைவுன்னு சொல்லிக்க வரைவின் எக்ஸ் அச்சுல நேரம் நேரம் சார்பாத்தான் வேகம் மாறுபடும். அப்ப நேரம் சார் மாறி என்றபடியே எக்ஸ் அச்சுல நேரத்தை குறிப்பான். பக்கத்துல அதன் அலகும் போட வேணும் செகண்ட். அது மாதிரி y அச்சு சாரா மாறி நேரத்தின் சார்பாத்தான் y அச்சு வந்து மாறப்போகுது. ஆகவே இந்த இடத்துல வேகம் குறிக்கும். சரி, பக்கத்துல அதனுடைய அலகையும் போட்டுக்கொள்வோம், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அடுத்ததா தரவுகள் குறிக்கிறது தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே இடப்பெயர்ச்சி நேர வரைவிலையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு நேரம் செகண்ட், அது மாதிரி வேகம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுல நேரம் பாத்தீங்கன்னா இங்க 0 ஆரம்பிக்கும், இதுல 1 அப்படியே 6 செகண்ட் வரைக்கும் நீங்க குறிப்பீங்க.
சமளவான கட்டங்கள் எடுத்து குறிச்சிங்கன்றா தெரியும். அது மாதிரி நீங்கள வையச்சில பாத்தீங்கன்னா மூன்று மூன்று படி அதிகரிக்குது, அதையும் குறிச்சோம்னு சொன்னா சரி. சரி, மற்றது அடுத்தது ஆள் கூறு குறிக்கிறது. இதுல 0 செகண்ட்ல வேகமும் 0 தான் இருக்குது. ஒன்றில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் வந்து 3 மீட்டர்/செகண்டுக்கு கூடுது. 2வது செகண்ட்ல 6ஆக அதிகரிக்குது. 3ல வந்து 9ஆய் தண்டுது. அதாவது இவ்வளவு கூறுகளை நாங்க இணைச்சோம்னு சொன்னால், சரி, எவ்வளவு புள்ளிகளையும் இணைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து வரும். சரி, உற்பத்திக்குள்ளால போற நேர்கோடு ஒன்று வரும். இப்ப இதுல பாருங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவிலையும் உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கோடு வந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய படித்திறன் வந்து வேகத்தை தரும். அதே மாதிரி இங்க வந்து இந்த படித்திறன் என்னது தரும்னு சொன்னா, சாதாரணமா படித்திறன் வந்து வையாள் குறுக்கும் எக்ஸாள் குறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம். இதை வச்சுக்கொண்டு தான் படித்திறன் காரணம். இங்க வையாள் குறு வந்து வேகத்தை குறிக்குது, அதாவது வேக மாற்றத்தை குறிக்குது. எக்ஸாள் கூறுன்றது வந்து நேர மாற்றத்தை குறிக்குது. சரி, உதாரணமா 2 புள்ளிகள் எடுக்கிறேன். சரி, இதுல இந்த புள்ளி எடுக்கிறேன். அது மாதிரி சரி, இதுல இந்த புள்ளி எடுக்கிறேன். அது மாதிரி இங்க இந்த புள்ளி எடுக்கிறேன். வையாள் கூறுல 12 இருக்கைக்குள்ள இங்க எக்ஸாள் கூறுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து 4 செகண்ட் இருக்கு. சரி, நான் தெரிவு செய்யற புள்ளி. அது மாதிரி வையாள் கூறுல 3 இருக்கைக்குள்ள எக்ஸாள் கூறுல வந்து 1 இருக்கு. வேக மாற்றத்துக்கு பதிலா பாருங்க, வையாள் கூறுல வந்து 12 செய்ய இங்கால மற்ற புள்ளி வந்து 3. அது மாதிரி நேர மாற்றத்தை பார்த்தோம்னா 12க்கு இணையா இங்க இருக்கிற புள்ளி வந்து 4, 3க்கு இணையா இங்க இருக்கிற புள்ளி வந்து எக்ஸால் ஊர்ல இருக்கிற புள்ளி வந்து 1 செகண்ட். 1 செகண்ட்ல தான் 3 மீட்டர்/செகண்ட் வேகத்தை அடையுது போகணும். இதை கழிச்சோம்னு சொன்னா 12ல 3 போனா 9 வரும், 4ல 1 போனா 3. 9 3ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 3 வரும். இந்த வரைவின் படித்திறன் 3. உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேக நேர வரைவண்டபடியா வையாள் குறுக்கு பதிலாக வேக மாற்றமும் எக்ஸால் குறுக்கு பதிலாக நேர மாற்றத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அலகு நேரத்துல ஏற்பட்ட வேக மாற்றத்தை ஏர் முடுகல் என்று சொல்ல போறோம். சரி, அலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றத்தை ஏர் முடுகல் என்று சொல்ல போறோம். ஆகவே இங்க படித்திறன் 3 இங்க ஏர் முடுகலங்களுக்கு வரும் 3 மீட்டர்/செகண்ட் -2 வரும்.
சரிதானே? வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து எங்களுக்கு ஏர் முடியல தெரியும். இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகத்தை தார மாதிரி வேக நேர வரைவுன்னு சொல்லிக்க வையால் உருள வேக மாற்றமும் எக்ஸால் உருள நேர மாற்றமும் வரபடியா வேக மாற்றத்தை நேர மாற்றத்தால பிரிக்கைக்குள்ள வரத ஏர் முடிவு. இப்போ வேக நேர வரைவின் படித்திறன் வந்து ஏர் முடிவுல தரக்கூடியதா இருக்கு. சரி, அந்த வரைவுகள் எல்லாத்தையும் கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, அதாவது ஒவ்வொரு செகண்ட் நேரத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வேக அதிகரிப்பு சீரான முறையில வேகம் கூடிக்கொண்டு வருது. 3 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் கூடிக்கொண்டிருக்கு. அப்படி சீராக வேகம் கூடுமாக இருந்தா இதை வந்து நாங்க சீரான ஏர் முடிவுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 படிதான் வேகம் கூடிக்கொண்டு வருது. அப்ப இப்படி ஒரு உற்பத்திக்குள்ளால நேர் போட ஒரு நேர்கோடு இல்லாட்டி இந்த இடத்துல ஆரம்பிச்சும் போகலாம். சரி, இதயம் ஒரு சீரான ஏர் முடிவுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி கிராஃப் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி போச்சுன்றாலும் சரி ஒரு ஆறுல ஆரம்பிச்சு இப்படி ஒரு கிராஃப் வந்ததுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு நேர்கோடான கிராஃப் வந்ததுனாலும் இதுவும் சீரான ஏர் முடிவு. இங்க கிராஃப் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்குது, அதாவது பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்குது. இங்க கிராஃப் 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா அப்படி ஒரு நேர்கோடா வருமாக இருந்தா இது வந்து சீரான ஏர் முடியலுக்குரிய வரைவாக இருக்கும். சரி, அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த படித்திறன் இதன்றதை சொல்லுவோம். இந்த கிராஃபில் வச்சுக்கொண்டு ஏற்கனவே நான் செய்ததுதான். இதுல ஏதாவது ரெண்டு புள்ளிகளை எடுங்க புள்ளிகள். முதலாவது ஏதாவது ரெண்டு புள்ளிகளை நீங்க எடுக்கலாம். சரி, நான் இந்த 15 புள்ளிய இதையும் இதையும் எடுக்கிறேன். படித்திறன் சமன் வையால் குறுக்கும் எக்ஸால் குறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம். வையால் குறு வந்து இங்க 15 இருக்க போற. அது மாதிரி இந்த இடத்துல 6 தெரிவு செய்திருக்கிறேன். அப்ப 15 மைனஸ் 6. அது மாதிரி எக்ஸால் குறுக்கு பதிலா 15 இணையானது 5, 6 இணையா இங்க 2. அதுவும் அதே மாதிரி தான் வரும். 9 3 சுருக்கினா 3. 3ன்றது இங்க படித்திறன். வேக நேர வரைவினுடைய படித்திறன் என்றபடியா வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து உங்களுக்கு ஏர் முடுகல தரும். அப்ப ஏர் முடுகல் போட்டுட்டு நீங்க போட வேண்டியது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா? வேக நேர வரைவின் படித்திறன் என்று கேட்டா அது 3 தான். படித்திறனுக்கு அலகு. ஆனா இங்க வேக நேர வரைபண்டபடியா அது வந்து அந்த படித்திறன் வந்து ஏர் முடுகலுக்கு சமன். எனவே ஏர் முடுகல் சமன் என்று போட்டுட்டு அலகோட கொடுப்பீங்க. இது வந்து படித்திறன். மேல நாங்க கண்டது படித்திறன். சரி, அதை ரஃபா குறிச்சு வச்சுட்டு பிள்ளைகள் பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொருக்கும் வரைவுகளை கீறி விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க. 15 மீட்டர் பெர் செகண்ட் சீரான வேகத்தோட போய் கொண்டிருக்குது. இப்படி ஒரு வரைவு அமைஞ்சதுன்னு சொன்னா இந்த நேரம் போய் கொண்டிருக்குது. ஆனா வேகம் வந்து மாறாம இருந்ததுன்னு சொன்னா இதை சீரான வேகம் என்று சொல்லுவோம். இப்படி ஒரு கிடையான கோடு வந்ததுன்னா சீரான வேகம். அதாவது நேரம் கூடிக்கொண்டிருக்குது, வேகம் வந்து மாறுது. ரெண்டா சீரான வேகம் அல்லது மாறா வேகம் என்று சொல்லுவோம். சரி, அங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவில நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறாம இருந்த ஓய்வு என்று சொல்ற மாதிரி இது வந்து சீரான வேகத்துக்குரிய வரைவு.
சரி அதே மாதிரி இதுல பாருங்க 10 செகண்டுக்கு வந்து 9 மீட்டர் பெர் செகண்ட் என்ற சீரான வேகத்தோட இயங்குற ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவு காட்டப்படும். அப்ப வேக நேர வரைவின் படித்திறனை வச்சுக்கொண்டு நாங்க ஆர் முறையில காணலாம். ஒரு நேர்கோடா வந்ததுன்னு சொன்ன ஒரு கிடையான நேர்கோடா வந்ததுன்னா மாறா வேகம் என்று சொல்ல போறோம். அது மாதிரி ஒரு நேர்கோடா வந்ததுன்னு சொன்னா சீரான ஏர் முடலுக்குரிய வரைவுன்னு சொல்ல போறோம். அது மாதிரி வேக நேர வரைவை வச்சுக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் கணிக்கலாம். என்னன்னா அந்த பொருளோட இடப்பெயர்ச்சியையும் கணிக்கலாம். வேக நேர வரைகொண்ட வச்சுக்கொண்டு பொருளோட இடப்பெயர்ச்சியை நாங்க கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எப்படி கணிக்கிறேன்னு சொன்னா இதுல ஒரு வேக நேர வரைவு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. 8 செகண்ட் காலப்பகுதியில 6 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட ஒரு பொருள் போயிருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு வேக நேர வரைவை பயன்படுத்தி என்னென்ன இடப்பெயர்ச்சியை கணிப்புன்னு சொன்னா இந்த வரைவு சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கிறதா இந்த வரைவு. இந்த வரைவு வந்து எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு. எக்ஸ் அச்சுன்னு சொல்றது இந்த நேரம் உள்ள பகுதி, இதைத்தான் எக்ஸ் அச்சுன்னு சொல்ல போறோம். அப்ப இந்த வரைவு வந்து எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரும். வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைச்சு கொள்ற இந்த பகுதி, சரியா, நான் கருப்பால கலர் பண்ணி பாட்டுற இந்த பகுதி, இவ்வளவு பகுதியும் வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். சரி, அதாவது விடி வரைவு வேக நேர வரைவு எக்ஸ் அச்சுடன் அடைக்கும் பரப்பு அது சமன் இடப்பெயர்ச்சி. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடைக்கிற பரப்பு வந்து எங்களுக்கு ஒரு செவ்வகம் மாதிரியான ஒரு உருவத்தில் இருக்கு. சரி, அடைக்கிற இந்த பரப்பு வந்து செவ்வகத்துக்கு இணையான ஒரு பரப்பா நாங்க சொல்லலாம். ஆகவே செவ்வக பரப்பு இந்த இடத்துல செவ்வக பரப்பா வரும். செவ்வக பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு தெரியும். நீளம் தராகலம். இந்த இடத்துல நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 8 என்றதான் நீளமா இருக்கும். இந்த 8 செகண்ட் வருது, இந்த பகுதி தான் நீளம். இப்ப நீளத்துக்கு பதிலா 8 போடுவீங்க. அகலம் பாத்தீங்கன்னா இவ்வளவு 6 மீட்டர் பெர் செகண்டுக்கு உட்பட்ட பகுதி, அது வந்து 6. 8 பிரிக்கி விட்ட வேண்டாம், 8 48 வரும். செவ்வக பரப்பு 48 வாரபடியா இடப்பெயர்ச்சி சரியா 48 மீட்டர். அதாவது மாறா வேகம் 6 மீட்டர் பெர் செகண்டோட 8 செகண்ட் காலப்பகுதிக்கு போற ஒரு பொருளுண்ட இடப்பெயர்ச்சி வந்து 48 மீட்டர். இப்படிதான் வரைவு மூலமா நாங்கள் காண்றது. சரி, இதையே நாங்க சமன்பாட்டை பயன்படுத்தி முதல் கேள்வி எல்லாம் கண்டிருப்போம். சரியா, முதல் கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி சமன் வேகத்தின் கீழ் நேரம். இந்த சமன்பாடு மட்டும்தான் முதல் எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி என்றதுக்கு இடப்பெயர்ச்சியை காண சொல்லி, சாரி, என்ன வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், இது மட்டும்தான் எங்களுக்கு ஆரம்பத்துல தெரியும். இப்ப இந்த இடத்துல இடப்பெயர்ச்சியை காண சொல்லி கேட்டா இடப்பெயர்ச்சி எழுவாய் மாற்றுவீங்க. அப்ப பிரிக்கிற நேரம் அங்கால சமனுக்கு அங்கால போய்க்குள்ள பெருக்கப்படும். சரி, இடப்பெயர்ச்சியை கேட்டா பிரிக்கிற நேரம் சமனுக்கு அங்கால போய் பெருக்கப்படும். இது ஒரு மாறா வேகமா இருந்ததுன்னு சொன்னா நேரடியா நாங்க நேரத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னா வேகத்தை நேரடியா நேரத்தால பெருக்கி விட்டோம்னா இடப்பெயர்ச்சி வரும். இதே கணக்கில பாருங்க, வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட், அதுக்கடுத்த நேரம் வந்து 8 செகண்ட், அப்ப பெருக்கினோம்னா 48 வரும். இதான் இடப்பெயர்ச்சி. இது சமன்பாட்டால காண்றது. இதையே நாங்கள் ஒரு வேக நேர வரைவை வரைஞ்சும் காணும். அதுதான் இதுல காண்றது 48 மீட்டர். அதாவது இந்த வேக நேர வரைவை எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு வச்சுக்கொண்டு நாங்க இடப்பெயர்ச்சியை கண்டோம். சரி, ரெண்டையும் ரஃபா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையர். ரஃபா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்புறம் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்ப பிள்ளைகள் ரெண்டு விஷயம் விளங்குது. ஒரு வேக நேர வரைவை வச்சுக்கொண்டு படித்திறன் காண்றது, அது மாதிரி இடப்பெயர்ச்சி காண்றது, அந்த ரெண்டு எண்ணக்கருக்களும் பார்த்திருக்கிறோம். இது கிளியரா இல்ல இருக்கும்? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஓ சார். சரி, அப்ப ரஃபா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒருக்கா.
கிளாஸ் டைமே செய்ய விட்டா பிள்ளைகள் டைம் போகும்ன்றபடியே தான் ரஃபா நோட் பண்ணி போட்டு அந்த பிடிஎஃப் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. அதுல கிளாஸ் முடிஞ்ச பிறகு உடனடியா நீங்க எழுதின விஷயங்களை வந்து அதுல நோட் பண்ணிக்கணும். சரியா, வரைவுகள் எல்லாத்தையும் வடிவாக்கி நோட் பண்ணிக்கணும். சரி, ஓகேன்னா ஓகேன்ற மெசேஜ் போடுங்க செட் பாக்ஸ்ல அடுத்த உதவி போறதுக்கு. ரைட், இப்பெல்லாம் ஓகேண்டா பிள்ளைகள். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, கீழே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாருங்க. ஓய்வில இருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று ஒரு சீரான ஆர்முடலுக்கு உட்பட்டு 4 செகண்டில் 12 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை அடைகின்றது. இவ்வியக்கத்தை வாய்க்குறிக்கும் வேக நேர வரைவை வரைந்து அதிலிருந்து பொருள் இடப்பெயர்ச்சியையும் காணட்டான். சரி, அதுக்குரிய வேக நேர வரைவையும் வரைஞ்சு இடப்பெயர்ச்சியும் இருக்கா கண்டு போட்டு எனக்கு அனுப்பும். சார் வாட்ஸ்அப்ல அனுப்பணும். ஓ, வாட்ஸ்அப்ல அனுப்பு. பர்சனல் நம்பர் இருக்கா சார்? ஓ, பர்சனல் நம்பருக்கு அனுப்பு. பெறமட்டா குறிக்கலாம் பிள்ளைகள். ஒரு பூச்சியம் ஒன்று போட தேவையில்லை. எங்களுக்கு தந்த தரவுகளை வரைவில குறிச்சிங்கன்னா சரி. எங்களுக்கு தந்த தரவுகள் வந்து சீரான ஆர்முடலுக்கு உட்படுது, ஓய்வில இருந்து இயக்கத்தை ஆரம்பிக்குது, 4 செகண்ட்ல 12 மீட்டர்/செகண்ட் வேகத்தை அடையும். இவ்வளவு தரவுகளை நீங்க ஒரு வரைவில குறிச்சு வரைவை கேறுங்க முதல். பிறகு வரைவை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சியை காணும்.
ரைட். அயாத் அகமட், வரைவு சரியாக இருக்கிறீங்க. சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டிருக்கிறீங்க. நாங்கள் வரைவை வச்சு கொண்டும் செய்யலாம். அதையும் ஒரு செய்து அனுப்புவோம். மற்றது ஹம்தா மோஹிஸ் ரெண்டு பேரும் அனுப்புங்க. ரைட். இது ஒரு கீறியுடன் பாருங்க பிள்ளைகள். அனுப்பி இருக்கு. ரைட். ஓகே, வரைவு சரி. ஆஹ் இதுல பாருங்க, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் சீரான ஆர்முடலுக்கு உட்பட்டு எங்களுக்கு என்ன 12 மீட்டர் per second என்ற வேகத்தை அடைய போகுது. அப்ப வரைவு கீறுறதுக்கு அடிப்படையில முதலாவது எக்ஸ் அச்சுல நேரம் போடுவீங்கள், பிராக்கெட்டுக்கு செகண்ட்ன்றதை போடணும். y அச்சுல வேகம் போடணும் கட்டாயம், அதுக்குரிய அலக பக்கத்துல போடுவீங்க, மீட்டர் செகண்ட் -1 போடுவீங்க. இவ்வளவும் அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயம். அடுத்த கட்டம் ஓய்வில இருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு சீரான ஆர்முடலோட வந்து 12 மீட்டர் per second என்ற வேகத்தை அடையுது. ஓய்வில இருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு சீரான ஆர்முடல் என்றபடியே எங்களுக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். உற்பத்திகளால போற ஒரு நேர்கோடு வரும். சரி, எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அதை அடையிறதுக்கு எடுத்த நேரம் தந்திருக்கணும் 4 செகண்ட். ஓய்வில இருந்து ஆரம்பிச்சு 12 மீட்டர் per second என்ற வேகத்தை அடையுது. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க 12 போட்டீங்கன்னா சரி, இவ்வளவு தான் வரைவு. சரி, எவ்வளவு குறிச்சாலே காணும். முதல் கட்டாயம் அச்சுக்களுக்கு பெயரிட வேணும். அடுத்தது வந்து தேவையான புள்ளிகளை வரைஞ்சு கீறணும்டா சரி. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னால் சரி, அடுத்த கட்டம் கேட்ட கேள்வி வந்து அதிலிருந்து பொருளின் இடப்பெயர்ச்சியை காண்க. இப்ப ரெண்டு விதத்துல காணலாம் பிள்ளைகள். ஒன்று வந்து சமன்பாட்டை பயன்படுத்தி காண்றது. அதுக்கு நீங்க வேகம் சமன் இடப்பெயர்ச்சிகள் நேரம் என்றதை பயன்படுத்தி காணுவீங்க. வரைவை வச்சு கொண்டு காண்றது எப்படின்னு சொன்னா, வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு அதை வச்சு கொண்டு காணலாம். இங்க வரைவு வந்து இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டதான் வரைவு. அதை எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பண்டைக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடும். சரி, இந்த வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு. சரி, எந்த பகுதி தான் வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பா இருக்கு? சரிதானே? அதாவது முக்கோணம், ஒரு முக்கோணத்தின் பரப்பண்டபடியா முக்கோண பரப்பு அரைதர அடிதர செங்குத்தியரம். இதான் முக்கோணத்தின் பரப்பை காண்றதுக்குரிய சமன்பாடு. அரைதர அடிக்கு பதிலாக 4, இந்த அவ்வளவு 4. அது மாதிரி செங்குத்தியறதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா 12. சுருக்கினா 8 4 12 24 வரும். ஆகவே இடப்பெயர்ச்சி 24 மீட்டர். இந்த மாதிரி தான் பரப்பு காணும். சரி, அதிலிருந்து பரப்பை காண்க, இல்லாட்டி வரைப்பை பயன்படுத்தி இடப்பெயர்ச்சியை காண்கண்டா இந்த மாதிரி தான் காணும். சமன்பாடுன்னு கேட்டா சமன்பாடுல காணலாம். வரைவிலிருந்து காண்கன்னு சொன்னா இந்த மாதிரி காணும். வெகு நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சி. சரி, அவருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மோயிசன் ஒன்றும் காட்டையில, மெட்டாக்கள் அயாத் அகமட்டும் ஹம்தாவும் வரைவு சரி. இந்த காண்ற விதம் வந்து சமன்பாட்டை வச்சு காண்ருக்கிறீங்க. இதை ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளும். சரி, அதை நோட் பண்ணி போட்டு இன்னும் 2 கேள்வி வச்சுக்கான்ற கேள்வி இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த 2 கேள்வியும் ஒருக்கா செய்து கொண்டு வாங்க. சரி, அந்த 2 கேள்வியும் செய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் பாஸ் பேப்பர் கேள்விகளை பற்றி சொல்லிவிடுறேன். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வியும் செய்யணும். முதல் இந்த 2 கேள்வி இது புத்தக கேள்வி, இதை ஒருக்கா செய்து அனுப்பும். சரி, அதை நோட் பண்ணினா நீங்க லீவ் ஆகிக்கொள்ளலாம் பிள்ளைகள். வார கிளாஸுக்கு முதல் எனக்கு ஒருக்கா அந்த இதுல தந்த 2 கேள்வியும், இந்த புத்தக கேள்விகளையும் வேக நேர வரைவு சம்பந்தமா வந்த கேள்விகளையும் ஒருக்கா செய்து அனுப்பும். சரி, வேக நேர வரைவில் இன்னும் 2 விஷயங்கள். அமர்முடலுக்கு
ஓய்வில் இருக்கிறதுக்கு அதுகளுக்கு நாங்கள் பார்க்கணும். இப்போ உங்களால் செய்யக்கூடிய கேள்வியில ஒரு செய்து அனுப்புங்க. அந்த விஷயங்களோட கேள்விகளை வந்து வார கிளாஸ் செய்து. சரி, அதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லீவ் ஆகி நோட் பண்ணினா லீவ் ஆகிக்கொள்ளலாம். கேள்வி விளங்கல. இதுல கேள்வி வந்து என்ன சொல்லப்படுது? ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று சீரான ஆர்முடலுக்கு உட்பட்டு 4 செகண்டில் 12 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை அடைகிறது. ஓய்வென்று சொன்ன ஒரு வேக நேர வரைவில ஓய்வென்று சொன்னா அது என்னத்தை குறிக்கும்? ஓய்வெண்ண என்னன்னு பார்த்து நாங்கள் சைவர். சைவர், 0. அப்ப 0ல இருந்து ஆரம்பிக்க போகுது. அடுத்தது பாருங்க, சீரான ஆர்முடலுக்கு உட்படுது. ஒரு வேக நேர வரைவு சீரான ஆர்முடலா வரணும்டா எப்படி அந்த கிராஃப் பெறும் படிச்சு நாங்கள் வேக நேர வரைவு சீரான ஆர்முடலுக்குரியதுன்னா அந்த கிராஃப் வந்து இப்படி வரும், அந்த வரைவு இப்படி வரும். வேக நேர வரைவுக்கு ரெண்டு விஷயம் தான் நீ படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து உற்பத்திக்குள்ளால போற நேர்கோடு, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வரைவு போகும். இது வந்து என்னத்தை வாய் குறிக்குது? இப்படி கிராஃப் அமைஞ்சதுன்னு சொன்ன, அப்படி ஒரு நேர்கோடு அமைஞ்சதுன்னு சொன்னால் இதால என்ன வகை குறிக்கப்படும், என்ன இயக்கம் காட்டப்படும்? நேரத்தோட வேகம் சீரான முறையில அதிகரிக்குது அதான் நேர்கோடா வரும். நேரத்தோட வேகம் சீராக அதிகரிச்சதுன்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க மோயிஸ். இடப்பெயர்ச்சி. என்னண்டா பூ? இடப்பெயர்ச்சி. நேரத்தோட வேகம் சீராக அதிகரிச்சுக்குதானே இடப்பெயர்ச்சியா? வேறுங்க என்னண்டு கதைக்கிறோம்? ஒரு வேக நேர வரைவை பொறுத்த வரைக்கும் நேரத்தோட வேகம் கூடிச்சதுன்னு சொன்னால் இதை வந்து ஆர்முடுதல் என்று சொல்லுவோம். நேரத்தோட வேகம் அதிகரிக்கிறது ஆர்முடல். நேரத்தோட கூட ஸ்பீடை வந்து ஒரு பைக்ல போய் கொண்டிருக்கிற ஒரு ஆள் வந்து தன் ஸ்பீடை வந்து கூட்டுதுன்னு சொன்னா அது ஆர்முடுதல். அதை சீரான முறையில கூடுது, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 படி வேகம் கூடுதுன்னு சொன்னா அது சீரான ஆர்முடுதல். இங்க வரைவுப்படி ஒரு நேர்கோடா வந்ததுன்னு சொன்னா இது சீரான ஆர்முடல்னு சொல்லுவோம். சரி, அப்ப சீரான ஆர்முடல்னு சொன்னா இந்த மாதிரி நேர்கோடா வரும். இதைத்தான் சீரான ஆர்முடல்னு சொல்றது. அது விளங்குதா? ஓம். ரைட். அப்ப இதான் உங்களோட ரெண்டாவது கட்டம். ஓய்வுன்றது 0 கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது சீரான ஆர்முடல் இந்த மாதிரி கிராஃப் பெற போகுது. இறுதி வேகம் பாத்தீங்கன்னா 12 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை அடையுது. சரிதானே? 4 செகண்ட்ல 12 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை அடையுது. அப்ப கிராஃபில இது வேகம், இது நேரம், அலகெல்லாம் போடுவீங்க, அது ஓகே. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு சீரான ஆர்முடலுக்கு உட்படுதண்டைக்குள்ள உற்பத்திகளால போற ஒரு நேர்கோடா கிராஃப் பெறும். சரி, அது ஓகே. இது 0. சீரான ஆர்முடலுக்கு உட்படுற நேரம் வந்து 4 செகண்ட். என்னுடைய நேரத்தின் அச்சுல 4 குறிப்பீங்க. அதே மாதிரி சீரான ஆர்முடலுக்கு உட்பட்டு பெற வேகம் 12 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப இந்த உச்ச புள்ளியில வந்து வேகத்தின் அச்சுல 12 குறிச்சு விட்டீங்கன்னா சரி வரைவு. இது விளங்கிட்டா வரைவு குறிக்கிறது. ஓம் சார். ஓகே, இது தான் வரைவு. இப்ப வேக நேர வரைவு வரைஞ்சிட்டோம். இப்ப இதுல இருந்து பொருள் இடப்பெயர்ச்சியை காணட்டாம். ஒரு வேக நேர வரைவிலிருந்து பொருள் இடப்பெயர்ச்சியை காண்றேன்னு சொன்னா வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு அதன் இடப்பெயர்ச்சிக்கு சமம். சரி, எக்ஸ் அச்சுன்றது இந்த நேரம் உள்ள அச்சு தான் எக்ஸ் அச்சு. வரைவுன்றது வந்து இந்த 4 செகண்ட் வரைக்கும் உள்ளதான் வரைவு. இப்ப வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பண்டைக்குள்ள இங்க நான் கலந்துக்கிற இவ்வளவு பகுதியும் தான், இந்த இவ்வளவு பகுதியும் தான் வரும். சரி, அது வந்து ஒரு முக்கோணத்தின் அந்த தளவுருவை பார்த்தவன ஒரு முக்கோணம் மாதிரி அமையும். சரி, நீட்ட நீங்க படத்தை கறி பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் மாதிரி அமையும். அப்ப முக்கோணத்தினுடைய பரப்பை நாங்க கண்டோம்டா அது வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமனா இருக்கும். இந்த இடத்துல முக்கோணத்தின் பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு
அரைதர அடிதர செங்குத்துயரம். இதுல பிரதியிட்டீங்கன்னா விடவே. சரி, அரைதர அடிக்கு பதிலாக 4 இவ்வளவு தானே அடி, இதைத்தான் அடி என்று சொல்ல போறோம். 4 செங்குத்துயரம்ன்றது இந்த உயரம். சரி, எவ்வளவு 12 இந்த செங்குத்துயரம் வந்து 12 தான் இருக்கு. இப்ப சுருக்கினம்னு சொன்ன 4 2 சுருக்கினா 2 ஈர் 12 24 வரும். 24ன்றது பரப்பு. ஆகவே இடப்பெயர்ச்சி சமன் 24 மீட்டர் என்று வரும். இப்படிதான் கணிக்கிறார். இது ஓகேயா? பரப்பு மூலம் இடப்பெயர்ச்சின்றது ஓகேயா? ஆம் சார். அப்ப விளங்கினா எனக்கு இந்த மற்ற ரெண்டு கேள்வியும் ஒரு செய்தனும். சரி, எந்த கேள்வி அத மாதிரி சரி ரெண்டையும் செய்து ஒருக்கா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மிச்சத்தை நாங்க வார கிளாஸ் பார்ப்போம். சரி, அப்ப கிளியர் தானே? தேங்க்யூ.